விஜய் ஒரு நல்ல வாக்கு சதவீதத்தை பெறுவார் என்பதில் மாறுபட்ட கருத்தல. ஆனால் வெற்றி பெறுவாரா என்பது கேள்விக்குறி. விஜய்னா அவங்க கட்சி கிட்டத்தட்ட ஒரு 190 தொகுதிக்கு மேல் டெபாசிட் இழக்கும், அது வேற. ஆனா வெற்றி பெறுவார் என்பது குதிரை கொம்பு. ஆனால் அதிமுக திமுக கூட்டணியில் மிகப்பெரிய வாக்களை அறுவடை செய்துள்ளார், விழுங்கியுள்ளார் விஜய். யாரோ ஒருவர் வெற்றி பெற இவர் உறுதுணையாக இருப்பார் என்ற செய்தி கிடைக்கப்பட்டுள்ளது. அதில் பர்டிகுலராக அவர் எடுத்த வாக்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லீம் வாக்களை நிறைய அவர் பக்கம் சென்றுள்ளது. பெண்கள் வாக்கள், கிறிஸ்டின் வாக்கள், இளைஞர்கள் வாக்கள் சென்றுள்ளன. அது யாருடைய வாக்கள் என்பதை தற்போது கேள்விக்குறி. இங்க பலமான கூட்டணி யார்? திமுக தலைமையிலான கூட்டணி, 28 கட்சிகள். அதிமுக தலைமையில் ஒரு 7-8 கட்சிகள். உடனே எங்க அதிக வாக்கள் இருக்கணும் அந்த வாக்களை நிச்சயமாக விஜய் பிரிப்பார். 75% திமுக ஆட்சிக்கு வருவதற்கான சாத்தியங்கள் இல்லை என்பதை சர்வேக்கள் தெரிவிக்கின்றன, பத்திரிகை செய்தியும் தெரிவிக்கின்றன. அப்ப அதிமுக அமைச்சருமா? இல்ல, அங்கேயும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார் விஜய். வாக்களை என்னதான் அந்த நிலவரம் தெரியும் என்பதை சொல்லியுள்ளார்கள். அவ்வளோ எளிதில் இவர்கள் இருவரும் வெற்றி பெறுவது சாதாரண காரியம் அல்ல. அப்படி வெற்றி பெற்றால் விஜய் அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் விஜய் 15-18% வாக்களை பெற்றிருந்தால் நிச்சயமாக அதிமுக ஆட்சி. அதற்கு கீழே வந்தா திமுக ஆட்சி. எப்படி பாரு, ட்விஸ்ட் எப்படி வச்சிருக்கா அப்படி விஜய். ரைட். இப்ப களத்தில் ஒரு செய்திகள், விசிக வாக்களை ஏராளமான வாக்களை பிரித்துள்ளார். காங்கிரஸ், திமுக, அதே போல கம்யூனிஸ்டுகள் 2, மதிமுக, இப்படி எண்ணற்ற வாக்களை அறுவடை செய்துள்ளார் விஜய். சாப்பிட்டார். இளம்பெண்கள், இளைஞர்கள் வாக்களை அவர் ஈர்த்துள்ளார். ரைட். இங்க அதிமுக வாக்களை பெற்றிருக்கின்றார். அதே போல பாமக, இங்க கூட்டணியில் பிஜேபி, இளைஞர்கள் வாக்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா தமிழ் மாநில காங்கிரஸ் சில உதவி கட்சி வாக்களையும் பெற்றிருக்கின்றார். இப்ப களத்தில் பாத்தீங்கன்னா 2006 தொங்கு சட்டசபை வந்தது போல், திரு கருணாநிதி தலைமையில் வந்தது போல் மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதை ஆங்கில நாளிதழ் டைம்ஸ் நவ் இந்தியாவில் தெரிவித்திருக்கின்றார்கள். அது எந்த அளவுக்கு உண்மை என்பதை கிட்டத்தட்ட அந்த 4ஆம் தேதி 11 மணிக்கு தெரிந்துவிடும். அதுல ஒரு அதிநமுதமான செய்தி கிடைக்கப்பட்டுள்ளது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, தபால் வாக்கள் எப்பவுமே டிஎம்கே முன்னிலை பெறுவார்கள், வாங்குவார்கள். ஆனால் தபால் வாக்கள் அளித்த அத்தனை பேருமே காவல் அதிகாரிகள் 95% அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு வாக்களித்துள்ளார்கள். சில வாக்கள், சொற்ப வாக்கள் டிவிகேக்கு விழுந்துள்ளது, திமுக விழுந்துள்ளது. இதை வைத்து யூகித்து விடலாம் 10-11 மணி அளவில் எந்த கட்சி ஆட்சி அமைக்கும் என்பது ஒரு முடிவுக்கு வந்து விடலாம். ஆனால் இரு கட்சிகளும், திமுக தலைமையிலான கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறுவது அவ்வளவு எளிதல்ல இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில். அதற்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா, டிவிகே, விஜய் என்பது வாக்கு அளித்த பின் நமக்கு நிறைய இடங்களிலிருந்து சோர்ஸ்கள் தெரிவிக்கின்றார்கள். ஏராளமான விசிக ஓட்டுகளை டிவிகே விஜய் சாப்பிட்டுள்ளார் என்ற செய்தி கிடைக்கப்பட்டுள்ளது. அதுபோல திமுக வாக்களையும் அறுவடை செய்துள்ளார், கிறிஸ்தவ வாக்களை அறுவடை செய்துள்ளார், முஸ்லீம்கள் வாக்களையும் அறுவடை செய்துள்ளார். எனவே திமுகவிற்கு இந்த தேர்தலில் மிகப்பெரிய சரிவு உள்ளது என்பதையும், அதிமுகவிற்கு கொஞ்சம் பலம் சேர்க்கின்றது என்பதையும் நமக்கு களத்தில் இருந்து வரும் செய்திகள். எனவே 4ஆம் தேதி பொறுத்திருந்து பார்ப்போம். எனக்கு கிடைக்கப்பட்ட அப்டேட் உங்களிடம் சொல்லிக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாய் சிவால் அனைவருக்கும்.